பாஸ்கா காலம் 2வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 3 அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 21 வரை. சென்ற திங்கட்கிழமையிலிருந்து நிக்கோதேமுவுக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலையே நாம் நற்செய்தி பகுதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி நிக்கோதேமுவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த உரையாடலின் கடைசி பகுதி. இன்றைய பகுதியில் வரும் 16வது வசனம் மிகவும் பிரபல்யமான வசனம், எல்லோராலும் மனப்பாடம் செய்யப்பட்ட வசனம், இயேசுவை பற்றிய இரத்தின சுருக்கத்தின் நற்செய்தி, நற்செய்தியினுடைய கரு, விவிலியத்தினுடைய இதயம் என்றும் இதனை அழைக்கலாம். வசனம் 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை 4 பிரிவுகளாக பிரித்து சிந்தனையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1, கடவுளுடைய திருவுளம். 2, அந்த கடவுளுடைய திருவுளத்திற்கு நம்முடைய பதிலொலி. 3, அந்த பதிலொலி சரியானதாக இருந்தால் நமக்கு கிடைக்கப் போவது நிலைவாழ்வு, தவறானதாக இருந்தால் நமக்கு கிடைக்கப் போவது பேரழிவு. 1, கடவுளுடைய திருவுளம். தன் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நாம் அனைவரும் மீட்பு பெறுவதுதான் கடவுளுடைய திருவுளம். கடவுள்தான் முதல் அடியை எடுத்து வைக்கிறார் நாம் மீட்பு பெற. கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பே கடவுள் என்று யோவான் தன் கடிதத்தில் குறிப்பிடுகிறார். அன்பே கடவுளின் மொழி, அன்பே கடவுளின் செயல், அன்பே கடவுளின் பார்வை. அன்பை தவிர வேறு எதையும் கடவுளால் செய்ய தெரியாது. இந்த அன்பு உலகளாவிய அன்பு. உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் விருப்பு வெறுப்பால் யாரையும் அன்பு செய்யவோ கைவிடவோ கடவுள் செய்யவில்லை. உலகளாவிய அளவில் அன்பு செய்யும் கடவுள் தனிப்பட்ட விதமாக உன்னையும் என்னையும் அன்பு செய்கிறேன் என்பதற்கு தன் ஒரே அன்பு மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். கடவுளின் திருவுளம் சுயநலத்தினால் விளைந்தது அல்ல, ஆண்டான் அடிமையை ஏற்படுத்துவதற்காக விளைந்தது அல்ல, மாறாக அன்பினால் உந்தப்பட்ட செயல். நாம் எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காகவே கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பினார். நமது மீட்புக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய விலை தன் மகன் உயிரையே நம் மீட்புக்காக கொடுத்தது. நம்முடைய பதில் மொழி என்ன? அதனையும் யோவான் அறிவுறுத்துகிறார். அந்த ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்வதுதான் நம்முடைய பதில் மொழி, நம்முடைய கடமை. அவரை மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் மட்டும் நம்பிக்கை என்ற வார்த்தை 5 முறை வருகிறது. யோவான் தன்னுடைய நற்செய்தியில் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை அதிகமாகவே பயன்படுத்துகிறார். நம்பிக்கை என்ற வார்த்தையை 3 C-யின் வழியாக உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். முதல் C கான்டென்ட், 2வது C காண்டக்ட், 3வது C கமிட்மெண்ட். முதலில் நம்பிக்கைக்கு பொருளடக்கம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் பொருளடக்கம் இயேசு. 2, இயேசு கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறியே காண்டக்ட், அதனை பின்பற்ற வேண்டும். 3வது, அந்த இயேசுவுக்காக நாம் அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டும். இந்த பதில் மொழி நேரடியாக இருந்தால், பாசிட்டிவாக இருந்தால் என்ன விளையும், நெகட்டிவாக இருந்தால் என்ன விளையும்? நெகட்டிவாக இருந்தால் அழிவு ஏற்படும். அந்த அழிவை நாமே தேடிக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக நாம் நம்பிக்கை வைக்காமல் நாமே அழிவை தேடிக்கொள்ளுகிறோம். வசனம் 19-20 சொல்லுகிறது, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையை விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. எனவே விசுவாசம் கொள்ளாமல் இருளில் இருப்பவர்களுடைய நிலை இப்படி. ஆனால் நம்பிக்கையோடு இறைவனை அண்டி வருபவர்களுக்கு அவருடைய பதில்மொழி நம்பிக்கையாக இருந்தால் அவர்களுக்கு கிடைப்பது நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு என்று
இன்றைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வசனம் 21. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வாழ்கிறார்கள், இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். எனவே நாம் இயேசு நம்மை விடுவிக்கவே தம் உயிரை கொடுத்தார் என்பதனை விசுவசித்து நிலைவாழ்வு பெற இறைவனிடத்தில் வரம் கேட்போம். ஆமீன்.